நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. போலீஸோட எழுத்துத் தேர்வு முடிவுகள் ஜனவரில வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் குடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மாதிரியே நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த பிரைட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா ஜனவரில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எல்லா ப்ராசஸுமே சீக்கிரமா முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? எலக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால, எல்லா ப்ராசஸுமே அந்த எலக்ஷனுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதனால எந்த ப்ராசஸுமே இந்த டைம் டிலே பண்ண மாட்டாங்க. எல்லா ப்ராசஸுமே சீக்கிரமா முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் எக்ஸாம் முடிஞ்சு அதோட பிரிலிமினரி ஆன்ஸர் கீ அதாவது முதல் நிலை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிலிமினரி ஆன்ஸர் கீ மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிலிமினரி ஆன்ஸர் கீ இந்த முதல்நிலை விடைகள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 7 நாள் உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. இந்த 7 நாள்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்ஸர் கீல ஏதாவது தவறு இருக்கக்கூடிய பட்சத்தில நீங்க அத அப்பீல் பண்ணலாம். சரிங்களா? நீங்க குடுத்திருக்கிற ஆன்ஸர் தப்பா இருக்கு. புக்ல வேற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட நீங்க அப்பீல் பண்ணலாம். 7 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. அப்படி 7 நாள் அப்படின்னும்போது உங்களுக்கு டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கும். சரிங்களா? டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் அப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அப்பீல் பண்ணலாம். சரிங்களா? டிசம்பர் 23ஆம் தேதிக்கு மேல யாராலயுமே அப்பீல் பண்ண முடியாது. அத அவங்க அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆன்ஸர் கீ இந்த டிசம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறமா எல்லாருமே அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்ஸர் கீ எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளவே நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? டிசம்பர் 25க்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 25ல அந்த எண்டுக்குள்ளவே ஃபைனல் ஆன்ஸர் கீ உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் இந்த எழுத்துத் தேர்வோட முடிவுகள பொறுத்தவரைக்கும் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாசத்துல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஜனவரி 15ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த எழுத்துத் தேர்வு முடிவுகள கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் நடக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பிப்ரவரி முதல் வாரத்தில கூட ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கேத்த மாரி நீங்க தயார்படுத்திக்கோங்க. சரிங்களா? பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1:5 ரேஷியோ அப்படின்றதுனால 11,000 வேக்கன்சி கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சி இருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா, 55,000 பேர் பிசிக்கலுக்குள்ள போவீங்க. சரிங்களா? 55,000 பேர் கண்டிப்பா பிசிக்கலுக்கு போவீங்க. அதுல இருந்து தான் அவங்க ஃபில்டர் பண்ண போறாங்க. சரிங்களா? நெறைய பேர் கட் ஆஃப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் வீடியோ போட்டா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? கட் ஆஃப் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நெறைய பேர் பயங்கரமா பயந்துட்டு குழப்பத்துல இருக்காங்க. அந்த மாரியெல்லாம் எதுவும் இருக்காதீங்க. சரிங்களா? ஆஸ் யூசுவலா வரக்கூடிய கட் ஆஃப் தான் வரப்போது. கட் ஆஃப்ப பொறுத்தவரைக்கும் இந்த 49லிருந்து 52க்குள்ள தான் இருக்க போகுது. சரிங்களா? ஜெனரலா சொல்லிட்டு இருக்கேன். 49லிருந்து 52க்குள்ள தான் அந்த பொதுவான கட் ஆஃப் இருக்க போது. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா குறையும். அப்படி கம்யூனிட்டி வைஸா குறையும். சரிங்களா? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும் கட் ஆஃப். அதே மாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அத விட கம்மியா தான் வரும். சரிங்களா? ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா 49லிருந்து 52க்குள்ள இருக்கிறவங்க தாராளமா பிசிக்கலுக்கு இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு பிசிக்கலுக்கு பிப்ரவரி மாசம் கண்டிப்பா பிசிக்கல் நடக்க போது. அதுக்கேத்த மாரி நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிசிக்கல் பிப்ரவரி மாசம் நடந்தா, அதுக்கப்புறம் ட்ரெய்னிங் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த மார்ச் எண்டிங்ல இல்ல ஏப்ரல்லயே ட்ரெய்னிங் போட்டுருவாங்க. சரிங்களா? பிப்ரவரி மாசம் பிசிக்கல் முடிச்சுட்டு, இந்த மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் முடிச்சு, உங்களுக்கு ஏப்ரல்லயே ட்ரெய்னிங் போடுறதுக்கான சான்சஸ் தான் நெறைய இருக்கு. சரிங்களா? கட் ஆஃப் நெனச்செல்லாம் பயப்படாதீங்க. இந்த 49லிருந்து 52 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கட் ஆஃப் வரப்போகுது. சரிங்களா? நான் சொல்லியிருக்கிறது பொதுவான ஒரு கட் ஆஃப். சரிங்களா? அதுக்கேத்த மாரி பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறவங்க, இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இதுதான் நடக்க போது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கட் ஆஃப் வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கட் ஆஃப் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். நன்றி.